இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி சன் டிவியில் ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க பூங்கொடி சீரியலோட ஹீரோயின் பூங்கொடியை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூங்கொடி இந்த கேரக்டரில் நடிக்கிறவங்கள நம்ம நிறையா வில்லி கேரக்டரில் நெகட்டிவ் ரோலில் பார்த்துருப்போம். இவங்களோட உண்மையான பெயர் ஸ்வேதா ஸ்ட்ரிம்டன். இவங்க நிறையா பேர் இவங்க மலையாள நடிகையா தெலுங்கு நடிகையா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க பக்காவான சென்னை பொண்ணு. 1998 பிறந்திருக்கிறாங்க. இவங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ரிச்சான ஃபேமிலி. அவங்க தாத்தா காலத்தில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலி தான் இவங்களோடது. அவங்க அப்பாவும் அதே பிஸ்னஸை எடுத்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க தாத்தாட்ட இருந்த சாமர்த்தியம் இவர்கிட்ட அவங்க அப்பா கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸை நம்பி நிறைய காசு ஏமாந்துருக்காரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை லாஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுருக்கு. ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடலாம், நம்ம அதிலேருந்து இன்னும் பெருசாக வந்துடலாம், அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு சொன்னதை கேட்டுட்டு நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தப்பாக போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் இவங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க அப்பா சூசைடே அட்டம் பண்ணிட்டாராம். என்ன நம்ம எடுத்தது எல்லாமே லாஸ் ஆகுது, நம்ம அப்பா தாத்தா எல்லாமே அவ்வளோ இதாக நம்மளை வச்சுருந்தாங்க, ஆனால் நம்ம பண்ண எந்த பிஸ்னஸுமே இதாக மாட்டேங்குதே அப்படின்ட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. ஒரு சைடு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவுக்கு ப்ரெஷர் கொடுத்துருந்துருக்காங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நம்மக்கிட்ட இருந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது, எல்லாமே லாஸில் போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஒரு சைடு இவருக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டோட்டல் ஃபேமிலியுமே இவரை தப்பாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் என்ன ஆரம்பித்தாலும் அது சொதப்பல்ல தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே வேறு வேறு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இவரோட ஆசை மட்டும் போகவே இல்லை. அது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. எப்படியாவது நம்ம பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆயிடணும், நம்மளை யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் திரும்ப இவனும் உங்கள் அப்பா மாதிரியே பிஸ்னஸில் நல்லா பெருசாக வந்துட்டான் அப்படின்னு நம்மளை பற்றி நம்ம ரிலேட்டிவ் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய யோசிச்சு ஒரு கட்டத்தில் ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாக போய் தான் சூசைடே அட்டம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதில் இருந்து இவரை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்க வரும்போது தான் தன்னோட குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஸ்வேதாவுக்கு தெரிய வருது. அது வரைக்கும் சின்ன குழந்தையாக இருந்தனால ஏதோ அப்பா அம்மாக்குள்ளே சண்டை அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே தவிர இந்த மாதிரி பிஸ்னஸ் இதாகுது அப்படிங்கிறது தெரியலை. ஏன் 9th ஸ்டாண்டர்டில் தெரிய வருதுன்னா அவங்க 8th முடிக்கும்போது அவங்களோட சொந்த வீடையே விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அவங்க அப்பா கடனை அடைக்கணும் அப்படின்னா இருந்த லேண்டெல்லாம் விற்றுட்டு கடைசியாக சொந்த வீடையே விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறாரு. அப்படிங்கும்போது அந்த வீடை விற்கும்போது தான் இவங்களுக்கு அவங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 9th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் புரிய ஆரம்பிக்குது. அதனால தான் அவங்க அம்மா இப்படிலாம் நடந்துச்சு, உங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவருக்கும் எந்தவித வேலையும் இல்லை. அவங்க அம்மா கிடைக்கிற வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு சைடு வேலை பார்க்க நம்ம ஏதாவது பண்ணணுமே ஃபேமிலிக்கு அப்படின்ட்டு இவங்க யோசிக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதாவது கிட்டத்தட்ட சாப்பாடுக்கே கஷ்டங்கிற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்போ இவங்க நான் படிச்சுக்கிட்டே நான் சாயங்கால நேரத்தில் நான் ஏதாவது வேலை பார்க்குறேம்மா, உங்கள் கூடயே நானும் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் தான் இவங்களுக்கு கிடச்ச ஒரு சின்ன வேலை. அதுக்கு இவங்களுக்கு 800 ரூபாய் சம்பளம் கிடச்சிருக்கு.
அது ஒன்றும் இல்லை, ஆங்கரிங் வேலை தான் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எப்படி அந்த ஏஜில் அப்படிங்கும்போது சின்ன பிள்ளைங்களோட அந்த கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி அதில் இவங்கள பேச விட்டுருக்காங்க. அப்படி பேச விட்டு இவங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 800 ரூபாய் சம்பளமாக கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்க அப்படியே சைட் பை சைட் படிச்சுட்டு எங்கெல்லாம் வேறு எங்கேயாவது ஆங்கரிங் ஜாப் கிடச்சாலும் சரி, எந்த விதமான வேலையாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அதை பார்த்துருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது, நம்ம ஒய்ஃபும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம ஏதாவது வேறு ஏதாவது வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிருந்துருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்குள்ள அந்த பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது, நம்மளுக்கு கீழே தான் மற்றவங்க வேலை பார்க்கணும், நம்ம எதுக்கு அப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் ஓடிட்டே இருந்திருக்கு. இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைக்காக, நம்மளால தான் குடும்பம் இப்படி ஆயிடுச்சுங்கிறதுக்காக வந்து போய் வேலைக்கு போயிருக்கிறாரு. இவங்களுக்கு இப்படியே ஆங்கரிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து சரி நெக்ஸ்ட்டு 12th முடிச்சுட்டாங்க. அப்போது வந்து எத்திராஜ் காலேஜில் வந்து பிஏ டிகிரி வந்து பண்ணுறாங்க. படிப்பு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெருசாக அவங்க ஃபோக்கஸ்டாக படிக்கலை. ஏன்னா வந்து இவங்களாம் நம்ம குடும்பத்தை யாரெல்லாம் கேவலமாக பேசுனாங்களோ அந்த இடத்துல நம்ம குடும்பத்தை பெருமையாக பேசணும். முன்னாடி நம்ம குடும்பம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாறணும். நம்ம தாத்தா எப்படி வச்சுருந்தாரோ அது மாதிரி நம்ம இந்த குடும்பத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்குள்ள ஒரு எண்ணமாக இருந்திருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் ஓடிட்டுருக்கும்போதே எத்திராஜ் காலேஜில் படிக்கும்போதே இவங்களுக்கு காதல் ஏற்படுது. அந்த முதல் காதல் வந்து பிரேக்கப் ஆகுது. அதுக்கு காரணம் இவங்களோட பொசசிவ்னஸ் தான். இவங்க வந்து நிறைய வந்து அவங்க லவர்கிட்ட குவஸ்டினாக கேட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு ஃபைனல் இயர் வரும்போது திரும்ப ஒரு காதல் ஏற்படுது, அதுவும் பிரேக்கப்பில் போயிடுது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு காதலே வேண்டாம், இந்த காதல்னால தான் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கொஞ்சம் செய்ய வேண்டியதை செய்யாமல் போகிறோம், தடுமாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவங்களோட ஆங்கரிங் ஃபீல்டுக்குள்ளேயே வராங்க. ஆங்கரிங்கில் இருந்து இவங்களுக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ராஜகிளி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இனி ஒரு காதல் செய்வோம் அப்படிங்கிற படத்துலையும் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாகவும் இருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் அவங்களுக்கு கிடைச்ச வேலையில் வந்து அசிஸ்டண்ட். ஏன்னா எத்தனை நாள் தான் ஆங்கரிங், அண்ட் சினிமாவில் வந்து சின்ன சின்ன ரோல் தான், அதில் கிடைக்கிற காசு வந்து பத்தலை. அதனால வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து சித்திரம் பேசுதடி அப்படிங்கிற ஒரு சீரியலில் நெகட்டிவ் ரோல் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. பொதுவாக நெகட்டிவ் ரோல் அப்படின்னா யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் மனசில் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் யோசித்து வச்சுருந்துருக்குறாங்க. ஆனால் வந்து இவங்களோட சூழ்நிலை அதில் நடித்தா நிறைய காசு கிடைக்கிது, இவங்களுக்கு தான் நிறைய கேரக்டர் வருது. ஸோ கால் ஷீட்டில் அமௌண்ட்டும் வந்து இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிதுங்கிறதுனால அதை ஒத்துக்கிட்டாங்க. அதில் மக்கள் நல்லா வரவேற்பு கொடுத்தனால பூவா தலையா சீரியல்லையுமே வில்லியாக நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நினைத்தாலே இனிக்கும் சீரியலில் வில்லியாக நடிக்கிறாங்க. இப்படி நடிச்சுட்டே வந்து அவங்க தம்பியை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க தம்பி வந்து நல்லா படிக்கிறதுனால 2 டிகிரி அவங்க வந்து படித்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபேமிலியை வந்து ஓரளவுக்கு அதே மாதிரி அப்லிஃப்ட் பண்ணனால அவங்க அப்பா வந்து திரும்ப நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து மகள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ மகளும் வந்து எதுவுமே சொல்லாமல் ஓகேப்பா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்க, ஆனால் எதையுமே வந்து யோசித்து பண்ணுங்க, இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு பண்ணாதீங்க, நீங்களாக ஒரு முடிவு பண்ணி அதை அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்காதீங்க, அப்புறம் பழைய மாதிரி ஆயிரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபினான்ஷியலாக இவங்க என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்த்த வேலையை விட்டுட்டு அவங்க அப்பா திரும்ப வந்து பிஸ்னஸில் இறங்கிட்டார். இப்போது இவங்க வந்து அவங்க லவ்வரான ஏகே சிவா அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஆவடியில் ஒரு வீடும் வாங்கிட்டாங்க. பழைய இருந்த வீடை விட கொஞ்சம் பெருசாகவே வந்து வீடு வாங்கியிருக்காங்க. இப்போ நடிக்கிற பூங்கொடி சீரியலில் வந்து இவங்களுக்கு லீட் ரோல், அதாவது ஹீரோயின் ரோலில் நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சன் டிவி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெகட்டிவ் ரோலில் மக்களை எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணனால இவங்கள ஒரு சாஃப்ட் கேரக்டரில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து தான்
தான் ஃபஸ்ட்டு அந்த ரோலை வந்து கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் அம்மா அப்பாவோட பேச்சை கேட்குற பிள்ளையாகவும் வெளியே வந்து ரொம்ப ரக்கடாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சீரியலில் இவங்கள பார்க்குற எல்லாருமே வந்து இவங்க வந்து செம்பருத்தி சீரியல் சபானா மாதிரியே இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு நிறையா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆக்டிங்கும் வந்து சூப்பராக இருக்குதுன்னு இப்போது நிறைய கமெண்ட்ரி இவங்களுக்கு வருதான். எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதில் வந்து கஷ்டப்பட்டனோ இப்போது அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு வந்து மெயின் காரணம் என்னோட விடாமுயற்சியும் என்னோட அம்மாவோட சப்போர்ட்டும் தான். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவ்வளவும் நான் பண்ணுறதுக்கு காரணத்துக்கு வந்து எங்கள் அப்பா தான். அவர் வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகலை அப்படின்னா எங்களோட நிலமை அந்த மாதிரி போகலைன்னா சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து நான் வந்திருக்கவே மாட்டேன். இதுக்கு எங்கள் அப்பாவும் ஒரு வித காரணமாக தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்டர்வியூலேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு இப்போது பெருசாகவே முன்னேறிக்கிட்டு வராங்க. இதே மாதிரி பல சீரியல் கிடைக்க நம்மளும் நம்மளோட விஷஸை அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்கள். தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.